சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ் வந்துட்டு ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு 10 மணிக்கு மேல வாராங்க. அப்பந்தான் சாவித்திரி வந்துட்டு, அடியை தாமரை, இவ தினமும் எங்கேயோ போராடி என்னமோ பண்றா. காலையில 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் கிளம்பி வீட்டை விட்டு போயிடுறா. அதே மாதிரி திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கும் நைட்டு 10 மணி ஆகுது. இவ எங்க தான் போறா, என்னதான் பண்றான்னு தெரியல. இதை பத்தி சேதுகிட்ட சொன்னாலும் அவன் என்னடானா எதுவும் தெரியாத மாதிரியே பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கிட்ட சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் தமிழ் அவுட் ஹவுஸுக்கு போய்கிட்டு இருக்கும்போது சாவித்திரி வந்துட்டு, அடியை நில்லுடி, எங்கடி போயிட்டு வர? இது என்ன சத்திரமா சாவடியா? உன் சௌரியத்துக்கு போயிட்டு வர, உன் மனசுல என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், இங்க தமிழ் வந்துட்டு, உங்க வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க, நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? இந்த வீட்டில் உள்ளவங்க தானே எனக்கு விவாரத்து கொடுத்தீங்க. அப்படி இருக்கும்போது நான் எங்க போறேன் என்ன ஏதுன்னு நீங்க எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு சாவித்திரியை பிடிச்சி நல்லா திட்டி விட்டுட்டு அவுட் ஹவுஸுக்கு வந்துடுறாங்க. தமிழ் பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்காங்க. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு அதே மாதிரி சாயந்தரமும் வேலை பார்த்துட்டு நைட்டு லேட்டாக வீட்டுக்கு வர்றது தமிழுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் வந்து சமைக்கவும் முடியலை. 3 நேரமும் ஹோட்டல் சாப்பாடை தான் சாப்பிட்றாங்க. தமிழ் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால பாயை விரித்து அப்படியே படுத்துடுறாங்க. அப்பந்தான் பார்த்தா சேது வராரு. என்ன இவ அதுக்குள்ளேயும் தூங்கிட்டாளா? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. கண்ட நேரத்தில் போறா, கண்ட நேரத்தில் வாரா, என்ன விஷயம்னே தெரியல. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டா, என்னமோ எங்கிட்டோ தொலைஞ்சு போறா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு அவரும் வெளியில கட்டில போட்டு படுத்துறாரு. அடுத்து பார்த்தா தமிழ் வந்துட்டு மறுநாள் விடியல் காலையிலேயே எந்திரிச்சிடுறாங்க. நேத்தே லேட் ஆயிடுச்சுன்னு அந்த ஆள் வேற சத்தம் போட்டாரு. அதனால இன்னைக்கு நம்ம சீக்கிரமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சீக்கிரமா கிளம்பி போயிடுறாங்க. இங்க தமிழ் போனதுக்கு அப்புறம்தான் சாவித்திரி எந்திரிச்சு வெளியே வராங்க. ஐயோ, இன்னைக்கும் இவளை மிஸ் பண்ணிட்டோமே, இவளை பிடிச்சோம்னா இவ எங்க போறான்னு தெரிஞ்சிரும்னு பார்த்தா இவ என்னடானா நமக்கு முன்னாடியே எந்திரிச்சு கிளம்பி போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா தமிழ் வந்துட்டு காலையிலேயே கொடியெல்லாம் காமிச்சு ரோட்ல போற வர வண்டியை எல்லாம் ஹோட்டலுக்கு சாப்பிட கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா கரெக்டா அந்த பக்கம் கருப்பு வராரு. அங்க நிக்கிறது நம்ம தமிழ் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வேகமா வராரு. என்ன தமிழ் இங்க வந்து இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கவும், அண்ணே எனக்கு வேற வழி தெரியலனே, நான் வேலை பார்த்தாதான் என்னோட படிப்பு செலவுக்கும் அது போக நான் டெய்லி ஆட்டோவில் போயிட்டு வர்றதுக்கும் மேற்கொண்டு என்னோட சாப்பாடு செலவு வாடகை எல்லாம் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் எனக்குன்னு கையில் காசு இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னம்மா நீ வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு இப்படியாமா கஷ்டப்படுவ? ஹோட்டலில் வந்து எச்சியில் எடுத்துக்கிட்டு இப்படி ரோட்டில் நின்று எல்லா வண்டியையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கியேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ரொம்ப மனசு சங்கடப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே தமிழ் வந்துட்டு, விடுங்கனே, வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு தமிழ் சொல்லவும், ஆமாம்மா நான் இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே போகத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், சரிங்கனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிடுறாங்க. கருப்பும் உள்ள வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. கருப்புக்கு பார்த்தா மனசே இல்லை, சாப்பிடவே பிடிக்கல. சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட வந்து கருப்பு சொல்லிட்டு கிளம்புறாரு. தமிழ் எதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்றாரு. சரிங்கனே நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்றாங்க. அடுத்து தமிழ் வந்துட்டு வேக வேகமா அங்க வரவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எடுத்து வைக்கிறது, பார்சல் எடுத்து கொடுக்கறது, எச்சி இலை எல்லாம் எடுக்கிறதுன்னு இப்படி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா தமிழுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு. தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் உட்காருவோமே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அதை பார்த்த ஹோட்டல் முதலாளி வந்துட்டு, ஏமா என்னம்மா உட்கார்ந்துருக்க, அங்கே கஸ்டமர் வந்திருக்காங்க பாரு, ஏதோ இன்னைக்கு தான் சீக்கிரமா வந்திருக்க, அதுவும் இப்படி உட்கார்ந்தே பொழுத கழிக்கலாம்னு பார்க்குறியா? போமா போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனர் சொல்லவும், தமிழும் பார்த்தா ரெஸ்ட் எடுக்காம உடனே எந்திரிச்சு சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த ஹோட்டல் சாப்பாடு வந்து
தமிழுக்கு ஒத்துக்கிடவே இல்லை. அவங்களுக்கு ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வருது. உடனே தமிழ் வாந்தி எடுக்கிறதுக்காக வெளியே ஓடி போறாங்க. ஏமா என்னம்மா ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனர் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தமிழ் ஓடி போய் வாந்தி எடுக்கிறாங்க. அப்பந்தான் பார்த்தா அங்க சேது வந்துடுறாரு. தமிழ் வாந்தி எடுக்கிறத பார்த்துட்டு சேது வந்து தமிழ் தலையை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. தமிழும் வந்துட்டு சேதுவை பார்க்குறாங்க. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ்கிட்ட கேட்குறாரு. சரி வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு தமிழ் கையை பிடிச்சி உள்ளே கூட்டிட்டு வந்து தண்ணி எல்லாம் கொடுக்குறாரு. தமிழை பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாக உட்காந்துருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா அந்த கடை ஓனர் வந்துட்டு ஏமா என்னம்மா நீ பாட்டுக்க வெளியே ஓடுற, இங்கே கஸ்டமர் உட்காந்துருக்காங்க, எங்கம்மா போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே சேது வந்துட்டு யோ என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? ஆளு கிடைச்சா போதும் எல்லா வேலையும் வாங்கலாம்னு பார்க்குறியோ அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. உங்களுக்கு என்னங்க தெரியும், இந்த பொண்ணு நேற்று தான் வேலைக்கு சேர்ந்துச்சு, அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன்னு சொல்லிச்சு. சரி காலேஜுக்கு போகிற பொண்ணாச்சே, ஏதோ பார்த்து வேலை கொடுப்போம்னு நினச்சா இந்த பொண்ணு என்னடானா மயக்கம் போடவும் வாந்தி எடுக்கவுமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போதான் தமிழ் வந்துட்டு சார் நான் இப்போ மாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அப்புறம் எதுக்குமா வேலைக்கு வந்து ஏன் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனர் தமிழை சத்தம் போடவும் உடனே சேது வந்துட்டு யோ வாய முடியா, உனக்கு தான் வாய் இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனரை பிடிச்சி சத்தம் போடுறாரு. அடுத்து தமிழை பார்த்து உனக்கு என்ன அறிவு இல்லையா, இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரடி பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சேது கத்துறாரு. எங்கே போகிறேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன்ல, இங்கே தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழோட கையை பிடிச்சி சேது வந்து வெளியே கூட்டிகிட்டு வராரு. அப்போதான் தமிழ் வந்து சொல்கிறாங்க, எனக்கு செலவுக்கு கையில் காசு வேணும்ல, வீட்டு வாடகை கொடுக்கணும், அது போக எனக்கு காலேஜுக்கு சம்மந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் வாங்கணும், இதுக்கெல்லாம் காசு வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. உடனே சேது வந்துட்டு ஏண்டி நீ வேலை பார்த்து எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்த பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ்கிட்ட சொல்லவும் ஏங்க எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு இப்போதைக்கு காசு வேணும், நான் அதுக்கு வேலை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் உடனே சேது வந்துட்டு இனிமே நீ எதுக்கும் வேலைக்கு போகக்கூடாது, வயிற்றுல பிள்ளைய வச்சிருக்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு இருந்த அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ் கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு. என்னம்மா வேலைக்கு வரலையா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனர் கத்துறாரு. யோ இனிமே இவங்க வேலைக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு. அப்பந்தான் பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு கண்மணிக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளையோட அப்பாவை பார்க்கறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் தமிழ் கையை சேது பிடிச்சிக்கிட்டு போகிறத பார்த்துட்டு ஈஸ்வரி அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்னது இவன் என்ன இப்படி பொண்டாட்டி தாசனா மாறிட்டான், நம்ம இவனை ஏற்றி விட்டு 2 பேரையும் பிரித்து நிரந்தரமாக இவளை அத்து விட்டுறலாம்னு பார்த்தா இவன் என்னடானா இவ கையை பிடிச்சிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து வாயை பொழந்துக்கிட்டு நிற்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா தமிழ் வந்து நான் இப்போ காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே சேது வந்துட்டு தமிழுக்கு ஆட்டோ பிடிச்சி ஏற்றி விடுறாரு. பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு ஆட்டோ பிடிச்சி தமிழை காலேஜுக்கு அனுப்பி விடுறாரு. அடுத்து சேது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாவித்திரி ஓடி வந்து சேது என்ன சேது இப்படி ஆயிடுச்சு, இன்னைக்கும் அவள் காலையிலேயே 4 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டா, நேற்று நைட்டு 10 மணிக்கு வாரா, நீ என்னடானா எதுவுமே சொல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் அத்தை உங்கள் வேலை எதுவோ அதை பார்த்துக்கிட்டு போங்க, உங்ககிட்ட எல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேது சத்தம் போடுறாரு. அடுத்து பார்த்தா தமிழ் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. உங்களால் எனக்கு கிடைச்ச வேலையும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட தமிழ் கத்துறாங்க. ஏய் இனிமே வேலைக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வையி, அப்புறம் நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு என்ன சேது இன்னைக்கு உன் பொண்டாட்டி கையை பிடிச்சிக்கிட்டு எங்கேயோ போனீங்க போலையே, 2 பேரும் பழையபடி ஒன்று சேர்ந்துட்டீங்க போலையே, ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், தமிழ் ஏதோ ஹோட்டலில் வேலை பார்க்குற மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருந்தாளே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் அது ஒன்றும் இல்லை சித்தி, இந்த மாதிரி தமிழ் வந்து படிப்பு செலவுக்காக ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிருக்கா, அங்கே மயக்கம் வந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தா, கரெக்டாக நான் அந்த நேரம் போனேன்,
உடனே அந்த ஹோட்டல் ஓனரையும் சத்தம் போட்டுட்டு இவளையும் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சேது சொல்லவும், தமிழ் வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படியா கஷ்டப்படுவ? இவ்வளவு சொத்தும் உன் வயிற்றுல வளர வாரிசுக்குத்தானே. அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி கஷ்டப்படுற? அமைச்சரோட மருமக இப்படி ஹோட்டலில் எச்சியலை எடுக்கிறேன்னு தெரிஞ்சா அது மாமாவுக்கு அசிங்கம் இல்லையா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நல்லவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க.